2006ஆம் வருடம் அமெரிக்க தொலைக்காட்சிகளில் வெளியான ஒரு செய்தி மற்றும் மறுநாள் காலையில் வெளியான செய்தித்தாள்களில் வெளியான ஒரு செய்தி, இப்படி செய்வதற்கு அந்த மனிதனுக்கு எப்படியா மனசு வந்தது? அவன் இடத்துல நான் இது இருந்தால் கண்டிப்பாக நான் இதை செஞ்சுருக்க மாட்டேன். அவன் தான் ஏன் மனுஷன், இதை செய்வதற்கு மிகப்பெரிய தைரியம் வேணுமையா? பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, காய்கறி மார்க்கெட்டு, பள்ளி, கல்லூரி, அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் மக்கள் அவரை பற்றி பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. சில பேர் 9 மணி பஸ்ஸை விட்டது கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ கதைன்னு இருந்த சில பெண்மணிகள் கூட இதை பற்றி பேசினாங்க. அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, பங்குச்சந்தை ஸ்டார் என அறியப்படும் வாரன் பஃபெட்டை தான் பார்க்க போகிறோம். அவர் தன்னுடைய 37 பில்லியன் அமெரிக்க டாலர் பார்த்திங்கன்னா மக்களுக்காக எழுதி கொடுத்துருப்பார். இந்திய மதிப்பில் பார்த்திங்கன்னா 3.53 லட்சம் கோடி ரூபாய். அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி டாக்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் வீடியோவை முதலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் வாரனுடைய சேவிங்ஸை அவர் எப்படி அவருடைய தொழிலை முன்னேற்றம் அடைத்து எவ்வளோ தொகையை அவர் சம்பாதித்தார் என்ற அனைத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 2005ஆம் ஆண்டு 37 பில்லியன் டாலராக இருந்தது பார்த்திங்கன்னா 2007ஆம் ஆண்டு 52 பில்லியன் டாலராக அதை உயர்த்தியிருப்பார். அதேமாதிரி 1956ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்தது வெறும் $100 மட்டும்தான். இந்த $100 வைத்திருந்த அந்த அமெரிக்க மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பார். அதுலேயும் ஒருத்தராக இருப்பார். பல கோடி பேரில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக எப்படி உருவானார் அப்படிங்கிற அந்த கதையில் 1930ஆம் ஆண்டு 2 முக்கியமான நபர்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்து 25 நாட்கள் கழித்து வாரன் பஃபெட் பிறக்கிறாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா நிலவின் முதல்ல காலடி எடுத்து உலகம் போற்றும் ஒரு சரித்திர நாயனாக விளங்கியிருப்பார். அதே போல் வாரன் பஃபெட்டும் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதலீடுகள் சேவிங்ஸில் மூலிமா 2வது மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்திருப்பார். தான் சம்பாதித்த பணத்தை அனைத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலிமா மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெலிண்டா கேட்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்துருப்பாரு. அதுக்காக கொடுத்துருப்பார். அதை எப்படி கொடுத்துருப்பார் என்று பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்பர் 1 பணக்காராக இருந்த பில் கேட்ஸின் அறக்கட்டளை மூலம் இவர் கொடுத்துருப்பார். ஏன் இப்படி கொடுத்துருப்பாருன்னா, இந்த அறக்கட்டளையில் பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி நம்பர் 1 பணக்காராக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த பணத்தை அபகரிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்காது. அதே போல் இந்த அறக்கட்டையில் தன்னுடைய மனைவி மெலிண்டா, அவருடைய பில் கேட்ஸின் மனைவி மெலிண்டா மற்றும் பில் கேட்ஸ் இந்த இருவரும் பார்த்திங்கன்னா யாராவது ஒருவர் கடைசி வரைக்கும் தொடர்ந்தால் மட்டும்தான் இவருடைய பணம் செல்லுபடியாகும். அதே போல் இவருடைய பணம் பார்த்திங்கன்னா வருடத்தில் 5% மட்டும்தான் உபயோகிக்க முடியும் அப்படின்ற கட்டளை பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து குடியேறியிருப்பாங்க. அவங்களுடைய பல தலைமுறை பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து குடியேறியிருப்பாங்க, அமெரிக்காவில் குடியேறியிருப்பாங்க. வாரன் பஃபெட்டுடைய தாத்தா பார்த்திங்கன்னா எர்னஸ்ட் பஃபெட்டு. அவருடைய அப்பா பார்த்திங்கன்னா ஹோவார்ட் பஃபெட்டு. அவருடைய தாத்தா பார்த்திங்கன்னா மளிகை கடை வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா ஹோவார்ட் பஃபெட் பார்த்திங்கன்னா அவர் ஒரு தினசரி நெப்ராஸ்கோவில் உள்ள ஒரு தினசரி செய்தித்தாள் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா லைலாங்கிற ஒரு பொண்ணை பார்த்து காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவர் தான் லைலாங்கிற அந்த பொண்மணி தான் பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட்டோடைய அம்மா. நாளடைவில் பார்த்திங்கன்னா 1929 ஒரு கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன் ஏற்படுது. பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையுது. உலகம் முழுவதும் ஒரு ஏழ்மை நிலையை உணர்கிறாங்க. மக்கள் ரொம்ப வறுமையினாலும் துன்பத்தினாலும் நிறைய பேர் இறப்பு அதிகமாகுது. இதனால் பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட்டோடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை நன்கு உணர்ந்த வாரன் பஃபெட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நான் மிகப்பெரிய பில்லியனராக பணக்காரனாக உயர்ந்தே தீருவேன் அப்படின்னு சவால் எடுத்துக்கிறாரு. ஹோவார்ட் பஃபெட் அவருடைய அப்பா பார்த்திங்கன்னா அந்த தினசரி பத்திரிகை வேலையை விட்டுட்டு பிறகு ஒரு வணிகத்தில் வங்கியில் வேலைக்கு செல்கிறாரு. கொஞ்ச நாள் வங்கியில் வேலை செய்கிறாரு. அந்த வங்கி வேலையிலையும் பார்த்திங்கன்னா பேங்க் திவாலானனால அந்த வேலையிலேருந்து அவர் வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த வங்கிக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை புரோக்கராக இருக்கிறாரு. அந்த பங்குச்சந்தை புரோக்கர் தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் ரொம்ப மந்தமான சூழ்நிலையிலே இருக்குது. பிறகு கொஞ்ச நாளில் அந்த பங்குச்சந்தை புரோக்கர் அவருடைய அப்பாவோடைய சேர்ந்து வாரன் பஃபெட்டும் சேர்ந்து அவருடைய ஸ்டாக் ஷேரினுடைய விலைப்பட்டியல் கிராஃப் இது எல்லாத்தையும் மறைந்து அதனுடைய எண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புரிதலுடன் நடந்துக்கிறாரு. வாரன் பஃபெட் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சோன்னா அவருடைய பிஸ்னஸ் அவருடைய புரோக்கர் தொழில் நல்லா மேம்படுது. அவரை நம்பி யாராவது இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப லாஸ் ஆனாலும் அந்த லாஸை அவரே திருப்பி கொடுத்துட்றாரு. இதன் மூலிமா அவருக்கு ஒரு பெரிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுது. ஹோவார்ட் பஃபெட்டுக்கு பார்த்திங்கன்னா குடிப்பழக்கமோ புகைப்பிடிக்கும் பழக்கமோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவர் மிகவும் காலத்தில் ஏற்பட்ட அந்த வறுமையும் அவமானமும் வாரன் பஃபெட்டுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஆவதற்கு ஒரு மிகப்பெரிய விதையாக அமைந்தது. வாரன் பஃபெட்டுடைய முதல்
தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நடைபாதையில் ஒரு துணிக்கோடாரம் ஒன்று வைத்து ஒரு சாக்லேட் ஒன்று விற்பனை செய்ய ஆரம்பித்தார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் தொழிலாக இருந்துச்சு, அதாவது முதல் பிஸ்னஸாக இருந்தது. பிறகு அது வந்து அப்பொழுது அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 வயது தான். பிறகு ரசல் என்ற அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய நெருங்கிய நண்பருடன் சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை ஒன்று போடுறாரு. அந்த ஜூஸ் கடை மூலிமா அவருக்கு வியாபாரம் வருது. இது அவருடைய 2வது தொழில். வாரன் 6 வயது சிறுவனாக இருக்கும்போது அவருடைய தாத்தாவோடு ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவரிடம் தாத்தாவிடம் இருந்து 6 கோகோ கோலாவை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய்க்கு, அதாவது தலா 5க்கு 5க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு மொத்தமாக விற்கிறார். அப்போ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு $5 வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவருக்கு வருமானம் சம்பாதிக்கிறார். இதுவே அவருடைய முதல் பிஸ்னஸினுடைய லாபம். கொஞ்ச நாளில் வாரன் பஃபெட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்பண்டிஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. அப்போது வாரனுக்கு 7 வயசு இருந்தது. அவருடைய அப்பா அம்மா உறவினர்கள்லாம் அவர் இறந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடித்தது வேணுமோ என்னவோ வாங்கித்தர ஆசைப்பட்டு எல்லோரும் வாங்கி கொண்டு தருவாங்க. ஆனால் வாரனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம சின்ன வயசுலேயே ஏழையாவோ இறந்துருவோமோ, நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகாமல் நம்மளுடைய பிஸ்னஸ் ஆசை எல்லாமே இந்த சாப்பாட்டு ஐட்டத்தினால கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஏங்க ஆரம்பிச்சிருவார். அவருடைய முக்கியமான வாசகம் ஒன்று அவருடைய மனசில் உதித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னிடம் இப்போது நிறைய பணம் இல்லை, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சம்பாதிப்பேன், அப்போது என் பெயர் செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் வரும் என்று முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராமா. வாரன் பஃபெட்டின் இந்த பணக்கடவுள் என்ற அந்த புத்தகத்தின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சேவிங்ஸ், அவர் கடைபிடித்த கொள்கைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். வீடியோ ஒரு அடுத்த பாட்டில் அடுத்தடுத்து பார்த்துட்டே வருவோம். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.